உன்னோட முகம் வந்து பெரும் புகழுக்குரியதும் மதிக்கத்தக்கதுமா வந்து விளங்கும். நீ கோயிலில் மட்டும் இல்லாமல் கோபுர உச்சியிலையும் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அருளியிருக்காருங்க. அதன்படி தாங்க இப்போ இருக்க எல்லா கோயில்லையும் சைவமாகட்டும் வைணவமாகட்டும் எல்லா கோயில் கோபுரங்கள்லையுமே இந்த நாசி முகம் வந்து இருக்குங்க. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது தாங்க கோயிலோட உச்சியில் காணப்படுற இந்த நாசின்ற பூதமுகம். இது கோபுரத்தில் மட்டும் இல்லாமல் கடவுள் சிலைக்கு பின்னாடி திருவாச்சிக்கு நடுவுலையும் இந்த நாசின்ற பூதம் வந்து காணப்படுங்க. பொதுவாக கோபுரத்தில் இருக்கிற பூத முகத்துக்கு வந்து நாசி அப்படின்னு வந்து பேருங்க. கோபுரத்துக்கு மேலே பெருசாக இருக்கிற இந்த முகத்துக்கு வந்து மகாநாசி அப்படின்னு பேருங்க. இந்த நாசியை நம்ம வந்து கும்பிடணும் அப்படின்றது இல்லையாங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலுமே இந்த நாசி வந்து நம்மளை வந்து காக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விண்ணுலகத்துலேயும் மண்ணுலகத்துலேயும் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே ஈர்க்கும் தன்மை வந்து கோபுர கலசங்களுக்கு வந்து இருக்காங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே கற்ப கிரகத்திலேருந்து அந்த கடவுளுக்கு வந்து தருமாங்க. இதே நேரத்தில் நெகட்டிவ் எனர்ஜியும்